காலையில் எந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்குமே சிறப்பான டூத் பவுடர் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகளை பற்களை துலக்குவதற்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பங்குச்சியில் வந்து பல் விளக்குவாங்க, ஆலங்குச்சியில் பல் விளக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த டூத் பவுடர் அப்படின்னு சொல்கிறது, இப்போது எப்படி நீங்கள் பாத் பவுடர் தலைக்கு வந்து ஹேர் வாஷ் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டூத் பவுடர் பற்களை வலிமையாக்குவதற்கு சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் நாயுருவி, ஸோ நாயுருவி வேர் மற்றும் சம்பூலம் முழு தாவரமும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். கிராம்பு சேர்த்து அந்த பற்பொடி வந்து செய்யப்படுது. ஸோ கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது பற்களில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடியது. அதிமதுரம், காய்ச்சிக்கட்டி, கொட்டைப்பாக்கு, தாண்டிக்காய், கடுக்காய், இந்துப்பு, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய பற்பொடி. ஸோ இது எல்லாமே சம அளவு சேர்த்து அந்த பற்பொடியை நம்ம போட்டு கைகளாலேயே நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா ஒரு சாஃப்டாக ப்ரஷ் எடுத்து காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக 2 வேளை நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். ஸோ ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா திரிஃபலா பொடி வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு வாய் நல்லா கொப்பளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வரும்பொழுது வாயில் இருக்கக்கூடிய புண்கள், ஸோ ஓரல் கேவிட்டிஸோட ஹைஜீன் நமக்கு மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.